door to all the waterfront apartment. A fascinating project with a dreamy shipyard view from the balcony. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் சினிமா தேட்டர். அதாவது ஹோம் சினிமா தேட்டருங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம ரியல் சினிமா தேட்டரு நம்மளோட பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வீட்லேயே பெரிய வீடியோ நம்ம கட்டும்போது அதில் ஒரு ஹோம் சினிமா தேட்டர் நம்ம ரெடி பண்ணலாம். அது நல்லா ஒரு சவுண்ட் எஃபெக்டோட நம்ம நல்லா திருப்தியாக ஒரு ரியல் சினிமா தேட்டர் பார்க்குற எஃபெக்ட்டு நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதை ரெடி பண்ணுறோம். அதை நீங்கள் எப்படிலாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா, நாங்கள் ரியல் ஹோம் சினிமா தேட்டர் ரெடி பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக எப்படி இருக்கும்னா, நீங்கள் பில்டிங்கை மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து நீங்கள் மெயின் டோரும் ஏசி மட்டும் அப்புறம் இபி லைனு யூபிஎஸ் லைன் இது மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். அது கொடுக்குற டோட்டல் ஒயரிங்கு மற்றது எல்லாமே அக்கோஸ்டிக்கிலிருந்து ஏ டு ஜெட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ஆடியோ அண்ட் வீடியோ, அந்த ஒயரிங்கு, லைட்டிங்கு எல்லாமே டோட்டலாக நம்ம சிவா ஆடியோஸு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா, இப்போ தான் இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் அறிமுகம் ஆகுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க மறக்காமல். அதுவும் இல்லாத நீங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் கொடுக்காத பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதில் சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஹோம் சினிமா தேட்டரோட ரூம் சைஸ் அப்படின்னா 15 அடி, அதாவது 15 அடிக்கு அகலம், லென்த்து பார்த்திங்கன்னா 21 அடி. ஹோம் சினிமா தேட்டர் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது கஸ்டமர் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். சார் என்ன சைஸ் வைக்கலாங்க சிவா அப்படின்னாரு. இப்படி பர்டிகுலராக இந்த சைஸ் வச்சோம்னா நல்லா இருக்குங்க சார், ரியல் ஹோம் சினிமா தேட்டர் நம்ம எத்தனை பேர் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டேன். ஒரு 5 நம்பர்ஸ்க்கு அவர் ரெஃபர் பண்ணியிருந்தார். நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளான் சொல்லியிருந்தேன். அவங்க இடத்துலையும் அந்த பிளேஸ் இருந்துச்சு, அதனால் மாடிஃபை பண்ணி இந்த தனியாக நம்ம டெடிகேட் ரூமை இந்த ஹோம் சினிமா தேட்டர் ரூம் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தார். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வுட் அதாவது மேட்டு நம்ம ஒட்டுற மாதிரி இருக்குமா, அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்டன் டைலு இல்லைன்னா ஒரு சைனா டைல் இது மாதிரி மட்டும் ஃப்ளோருக்கு பண்ணி கொடுத்தா போதும். வால் முழுக்க பார்த்தீங்கன்னா பூசி கொடுத்தா போதும். சீலிங்கு வால் இதெல்லாம் பூசி கொடுத்தா மட்டும் போதும். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ப்ளைவுட் வச்சு அதிலிருந்து அக்கோஸ்டிக் பண்ணிட்டு, அதாவது தெர்மல் இன்சுலேஷன்லாம் பண்ணி கிளாஸ் ஃபுல்லாக வச்சு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து உட்டன் ஒர்க்கு, ஃபேப்ரிக்கு இது மாதிரிலாம் பல லேயர் கொண்டு வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அது லாங் லைஃப் இருக்கிற மாதிரி இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை பொறுத்து, அதே நம்ம டேஸ்ட்டுக்கு கொடுத்தா அது ஒரு பட்ஜெட் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ்ட் பண்ணிங்கன்னா அது தனியாக டெஸ்ட் இருக்கும். ஆனால் நாங்கள் ஆடியோ வீடியோ எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்துருவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது ஹேண்ட்மேடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ரெடிமேடு வாங்கி ரெடிமேட் ஸ்பீக்கர் வச்சு பண்ணுறது வேறு. இது முழுக்க ரியல் ஹோம் சினிமா தேட்டர். அதாவது ஒரு பெரிய தேட்டரில் என்ன ஃபீல் கேட்குறீங்களோ, பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய சினிமா தேட்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதனுடைய எஃபெக்டை அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இது ரெடி பண்ணுறதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாகவும் நம்ம ஹேண்ட்மேடாகவும். இந்த சப்வூஃபரும் நம்மளோட ஓன் மேக்கிங்கு, ஸ்பீக்கரும் நம்மளோட ஓன் மேக்கிங்கு. இது ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் எல்லாமே கோஎக்சல் ஸ்பீக்கருங்க. அதாவது ஸ்பீக்கரோட 8 இன்ச்சு ஸ்பீக்கர் இருக்கும், 10 இன்ச்சு மேக்னெட்டு, 10 இன்ச்சு காயில், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டியூட்ரு. இது எல்லாமே ஒரே ஸ்பீக்கருக்குள்ளே ரெடி பண்ணுறோம். அதாவது இடமும் சின்னதாக இருக்கணும், அதனுடைய அகலமும் கம்மியாக இருக்கணும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கணும். ஆடியோவோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தத்ரூபமாக இருக்கிற மாதிரியும். ஒரு சேனலுக்கு 3 ஸ்பீக்கர்ஸ். அது எதுக்காக அப்படின்னா 7.1 அப்படின்னா 7 ஸ்பீக்கர் இருந்தால் போதும்ல, 7 ஸ்பீக்கரோட ஒரு சப்வூஃபர் இருந்தால் போதும்ல அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோ லேக்கிங் அப்படிம்பாங்க. அதாவது பர்டிகுலராக ஒரு ஸ்பீக்கர்ஸை ஒரு ஸ்பீக்கரும் இன்னொரு அடுத்துள்ள இன்னொரு ஸ்பீக்கரும் அதுக்கு இன்னொரு ஸ்பீக்கரும் இடைவேளை இருந்தால் அந்த ஸ்பீக்கர்லேருந்து இன்னொரு ஸ்பீக்கருக்கு ட்ராவல் ஆகும்போது சவுண்டு பார்த்திங்கன்னா அதிலிருந்து லேக்கிங் இருக்கும். அதாவது சவுண்ட் இங்கே இருக்கும், சடனாக ஒரு ட்ரக் போகுது அப்படின்னா அடுத்த நிமிஷம் அங்கே ஜம்ப் ஆகும். இந்த ஜம்ப்பு அந்த லேக்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் பின்பாயிண்ட் சவுண்டு கூட பிசிறு தட்டாமல் நம்மளுக்கு தத்ரூபமாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஸ்பீக்கர்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிற பேட் எல்லாம் பார்த்திங்கன்னா டிப்யூசராக யூஸ் பண்ணியிருக்கேன்.
அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இன்வால்வ் கிளாஸ் ஃபுல் வச்சு அதுக்குள்ளே ஸ்பீக்கரை இன்வால்வ் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே தடையும் இருக்காது ஸ்பீக்கரு. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே கிடைக்கும். அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது பேஸ்டாப் வித் ஃப்ளோர் ஸ்டாண்டு. இதுக்குள்ளேயும் ஸ்பீக்கர்ஸு கிட்டத்தட்ட ஃப்ளோர், அதாவது ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை மட்டுமே ஒரு சைடுக்கு, அது லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டுமே ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் ஸ்பீக்கர்ஸு இதுக்கு மட்டுமே கொடுத்துருக்குறோம். அது எதுக்காகனா டீட்டெயிலு ரொம்பவும் தத்துரூபமான ஃப்ரண்டோட சவுண்டை அவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பீக்கரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் சென்டர் ஸ்பீக்கர் ரெண்டு பக்கம் ஈவனாக சென்டர் ஸ்பீக்கர் மெஷர்மெண்ட் பண்ணி அதை ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் சென்டர் ஸ்பீக்கர் சென்டர் ஸ்க்ரீன்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் பட் ஸ்க்ரீனில் இல்லை, ஸ்பீக்கர் மேலே இருக்குது. அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாக தெளிவான ஒரு கேலிப்ரேஷன் பண்ணி அதை ஃபுல் ஃபீல் வர வச்சு அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அது மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த இத்தனை ஸ்பீக்கரும் எப்படி சப்போர்ட் பண்ணால் அதிக வாட்டேஜ் எடுக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுக்குறக்காகவும் தத்ரூபமான சவுண்டு கொடுக்குறக்காகவும் தான். இதை டோட்டல் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 kVக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். 1 kV தான், அதாவது 1000 வாட்டுக்குள்ளே மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கணும். அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 4 சப்வூஃபர் இதுக்கு போட்டிருக்கோம். அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடமே தத்ரூபமான சவுண்ட் எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக சப்வூஃபர் 4 சப்வூஃபர் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே சீலிங் ஸ்பீக்கர். இது எதுக்காக அப்படின்னா டால்பி அட்மாஸ் எஃபெக்ட், அந்த விர்ச்சுவல் சவுண்டு சரவுண்ட் எஃபெக்ட் அப்படிம்போம். அந்த சவுண்டெல்லாம் தத்ரூபமாக இந்த டீகோட் பண்ணும். இது எப்படின்னா இது ஒரு தனியான வீடியோலாம் போடுறேன். இது நான் 5 சேனலாக இருந்தாலும் 6 சேனலாக இருந்தாலும் சரி 8 சேனலாக இருந்தாலும் சரி அதை தத்ரூபமான டீகோட் பண்ணுறக்கூடிய ப்ராசஸரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வர சேனல் கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ இதுக்கு மேலே மூவி வரதில்லை. ஒவ்வொரு சேனல்லையும் அதாவது விர்ச்சுவல் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கேட்கும் அப்படின்னா வீடியோவோட சிங்க் ஆயிரும். அந்த வீடியோவில் என்ன விஷுவல் இருக்கோ அந்த ஆடியோ அந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுக்கும். அந்த ஆடியோவை அதை டீகோட் பண்ணுற மாதிரி சினிமா ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவில் ஒரு உருவம் வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட் வருது அப்படின்னா இந்த ஃப்ளைட்டே அங்கே ஸ்க்ரீனில் இருக்காது. பட் நம்மளுக்கு அங்கேருந்து ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்கு வரும்போது அதுக்கோட ஸ்பீக்கரோட சவுண்ட் வந்து ஃப்ரண்டில் வரும். இது மாதிரி பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸரை டீகோட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு வீடியோ அந்த ஆடியோவில் நாம் ரெடி பண்ணி கொடுப்போம். அது தத்ரூபமாக இருக்கும். அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த பேஸ் எஃபெக்டும் அப்படி தான். அந்த லோ ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்க, ரெடிமேட் என்ன தான் நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு இருக்கவே வாய்ப்பே இல்லை. சான்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஃபீல் கொடுக்காது. அப்படி கொடுத்தா உங்களுக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணி தரோம்னா வச்சுக்கோங்க. 50 லட்ச ரூபா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போயும் லேக்கிங் இருக்கும். சரௌண்ட் ஸ்பீக்கருக்கு ஒரு சேனல்னால் ஒரு சேனல் தான் அவங்க கொடுக்குற பவர் ஆம்பிளிஃபையர் ஒரு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற டேட்டா ஷீட் பிரகாரம் தான். நாங்கள் ஒரே ஒரு சரௌண்ட் சேனல் எடுத்து 4 சேனலாக பவர் ஆம்பிளிஃபையர் டெவலப் பண்ணி 4 சேனலுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்பீக்கர் டெவலப் பண்ணுறோம். அப்போ எங்கேயுமே லேக்கிங் இருக்காது சவுண்டை. இது ஒவ்வொன்று நேசித்து அந்த ஆடியோவை எப்படி ஃபுல் ஃபீல் கொடுக்கணும், நம்மளோட கஸ்டமருக்கு எப்படி திருப்தி பண்ணணும், அதேமாதிரி லாங் லைஃப் சர்வீஸும் இருக்கக்கூடாது, ஒரு ஜாரிங் இருக்கக்கூடாது, ஒரு அம்மிங் நாய்ஸ் எதுவுமே ஃபுல் டீட்டெயிலு அப்படியே அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்ஆர் ஆம்ப்பு பேண்ட்ஸோட ஆம்ப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் பார்த்திங்கன்னா ப்ளூரேக்கு பார்த்திங்கன்னா சோனி X700ங்கிற ஒரு ப்ளூரே பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது கூட ஸ்மார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வித் கேமோட எல்லாமே நல்லா அட்வான்ஸாக இருக்கிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸோட மீடியா பிளேயர் என்மீடியா ஷீல்டு ப்ரோ அப்படிங்கிற ஒரு மீடியா பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா அதில் ஸ்மார்ட்டு நம்ம டிவியில் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸு ஹாட்ஸ்டார் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் பார்த்திங்களா. அது மாதிரி ஸ்மார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கேம் நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா கேமில் டால்பி அட்மாஸ்லாம் PlayStation 5 நிறைய இருக்குது. அது சாஸ்டிக் வச்சு அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக அதில் நிறைய இருக்குது ஃபீச்சர். அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுவும் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா 4K HDR வீடியோ ரொம்பவும் கிளாரிட்டி நல்லா எடுத்து கொடுக்கும். நார்மலாக நம்ம ஸ்மார்ட் பார்க்குறத விட
இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு எவ்வளோ பிக்சல் நம்மளுக்கு தேவைப்படும். அது கூட அந்த நம்ம ஆடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த சினிமா ப்ராசருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆடியோவும் டீட்டெயில் அது எடுத்து கொடுக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுத்து கொடுக்கும். அது நல்லா ஒரு ஆடியோ வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டு தான் இந்த மீடியா பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், நல்ல ஒரு கிளாரிட்டியாக வீடியோ ஆடியோ நம்ம பார்க்கணும், டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு டிடிஎஸ் எக்ஸ்எல்லாம் ஆடியோ வந்துருச்சு, ஆரோ 3D, அப்புறம் பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ், இது மாதிரிலாம் ஏகப்பட்ட ஆடியோ இப்போ இருக்குது. அது மாதிரி ஆடியோ சிடி நம்ம பார்த்திங்கன்னா ப்ளூரேலாம் சேல்ஸ் ஆன்லைனில் இருக்குது. நாம் அதை பெய்டு பண்ணி அதிலிருந்து அமேசான்லேருந்துலாம் நம்ம வாங்கி நம்ம ப்ளூரேலே என்ஜாய் பண்ணலாம். அது இன்னும் டீட்டெயில் கொடுக்கும் நம்மளுக்கு. ஆடியோ வீடியோ அப்படிங்கிறது மீடியா பிளேயருக்கு மேலே அடுத்து அதுக்கு மேலே அப்படின்னா அப்போ மீடியா பிளேயருக்கு மேலே நல்ல ஒரு ஆடியோவும் வீடியோவும் நல்ல ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை, நம்மளுக்கு சோர்ஸ் இல்லை. அதுக்கு கீழேனா இதுதான், அதுக்கு கீழே இருக்குது மீடியா பிளேயருக்கு கீழே அப்படின்னா டிவி தான். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிவியோட பெட்டராக அந்த சினிமா தேட்டருக்கு கொடுக்கணும். அப்படிங்கும்போது மீடியா பிளேயர் அடிச்சுக்க எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 GB ஒரு படம் எடுத்துக்குது அப்படின்னா டால்பி அட்மாஸில் 4Kல ஒரு மூவிஸ் பார்க்கணும்னா இது குறைஞ்சது மீடியா பிளேயர் 5 to 20, 25, 30 GB வரைக்கும் எடுக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம். ஏன்னா அதுக்காக தான் அந்த டிவைஸை யூஸ் பண்ணுறோம். நல்லா எடுத்து கொடுக்கணும் வீடியோ. இப்போ நார்மலாகவே நிறைய ஏகப்பட்ட டிவைஸ்லாம் இருக்குது, அது நேம் சொல்ல முடியாது இந்த இதில். இதுக்கு நான் என்ன டிவைஸ் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்குன்னா அதை பற்றி தான் நான் பேச முடியும். அது மீடியா பிளேயர் எனக்கு திருப்தி. பர்டிகுலராக சொல்லப்போனால் என் கஸ்டமரை நான் ரொம்பவும் திருப்தி பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கில் இது வந்து மீடியா பிளேயர் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பெஸ்ட்டானது இருக்குல்லே எல்லாமே பெஸ்ட்டாக தான் போட்டு கொடுப்பேன். அது ஃப்ரீ ப்ராசஸராக இருந்தாலும் சரி, சினிமா ப்ராசஸராக இருந்தாலும் சரி. நாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வருவாங்க. குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம் இப்படிலாம் பட்ஜெட்டுக்குள்ளே. பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. திருப்தியான நம்ம சினிமா தேட்டர் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் திருப்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பெஸ்ட்டாக இருக்குல்லையே நல்ல ஒரு ஹைஎண்டு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி இதுதான் நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கஸ்டமர் அடுத்தடுத்தது பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடாது. 10 வருஷனால ஒன்ஸு இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 10 வருஷம் நம்ம இதை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம சிவா டிஎஸ். இதுக்கு ப்ரொஜெக்டர்னு பார்த்திங்கன்னா ஆப்டிமா. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆப்டிமா தான் அந்த கம்பெனி விட்டு நம்ம பெரும்பாலும் வேறு கம்பெனிக்கு போகிறதில்ல. ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட்டும் பட்ஜெட்டு வரையும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து யூசிஏ கம்பெனி, மேனுஃபேக்சர் முழுக்க சைனாவில் தான் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சேல் ஃபாரினில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேலிங். அதாவது பெஸ்ட்டான ப்ரொஜெக்டர் அப்படின்னா இது சொல்லலாம். இது வரைக்கும் சர்வீஸ் நம்மளுக்கு வந்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பக்கமாக பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. எதுவும் பெரிய பிராண்டெல்லாம் எனக்கு காலவாரி இருக்குது. பட் இது வரைக்கும் இது வந்து கம்ப்ளைண்ட்டுங்கிறத விட இன்னொன்று டீட்டெயிலு ஃபால்ட்டும் வரதில்லை. டீட்டெயிலு ரொம்பவும் அருமையாக இருக்கும். நாம் கொடுக்குற காசுக்கு மேலே கூறாயன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு தான். அதை தான் நான் பெரும்பாலும் இது யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே போடக்கூடிய ஸ்பீக்கர் கேபிள்லாம் பார்த்திங்கன்னா OFC கேபிள், ஆக்சிஜன் ஃப்ரீ கோர் கேபிள் அப்படிம்போம். அது பியூர் காப்பர். அந்த காப்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் கடல் உப்புக்குள்ளேயே போட்டாலும் 30 வருஷம் எடுத்ததால அந்த காப்பர் தன்மை குறையாது. அது மேலே இருக்கிற கோட்டிங் கூட போகாது. அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஸ்பீக்கர் கேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனி டைம் ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே ஒரே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன்ஸ் பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா நாம் மட்டும்தான் கிளாஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். இன்வால்வ் அதாவது ஃபேப்ரிக்கிலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாகவும் அதுக்கு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் அலுமினிய பைல் ஒரே டெம்பரேச்சர். ஒன்ஸ் ஒரு டைம் ஏசி போட்டோம்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்தாலும் அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன்ஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் டக்குன்னு ஹீட்டும் ஆகாது, ஹீட்டும் குறையாது. அது மாதிரி ஒரு லைட்டு கூட சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது, ஒரே சில்னஸில் இருக்கும். ஒரு ஃபேப்ரிக் கூட பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், அது ஃபேட் அவுட் ஆகுறதா இல்லை நம்ம ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா ரொம்ப டெம்பரேச்சர் ஏறி அது மாதிரி இருக்காது. அது அந்த ஃபால்ட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் இது மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணுறோம். வால் இருந்து குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா எப்பயுமே எவ்வளோ ஒரு செங்கல் கட்டடமாக இருந்தாலும் சரி, ஆலப்புழாக்கு இன்னும் நிறைய நம்ம பில்டிங் எப்படி வேணால் நம்ம ரெடி பண்ணுறோம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஈரப்பதம் வரும். அந்த ஈரப்பதம் ஃபுல்லாகவே இந்த அக்கோஸ்டிக் நம்ம கொஞ்சம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த பிளான்லாம் நாங்கள் பண்ணுறோம். அது மாதிரிலாம் ஃபேப்ரிக் பண்ணுறோம். தத்ரூபமாக இருக்கணும், கொஞ்சம் பெண்டெல்லாம் வரக்கூடாது. ஃப்யூச்சரில் இன்னும் வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் வீடியோவில் பேசிகிட்டே போகிற ஃப்ளோவில்
வந்த விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஹோம் சினிமா தேட்டரு நம்மளுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுமே ஃபோன் பண்ணி நீங்கள் அதிகம் கேட்கறதால நம்ம வீட்டோட அமைப்பு இவ்வளோதான். நாங்கள் ஹோம் சினிமா தேட்டர் பண்ண போகிறோம், இந்த பட்ஜெட்டுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக நம்மக்கிட்ட வாய்ஸ் மெசேஜோ நம்மளோட இடத்தோட லொக்கேஷனு உங்களோட ஃபோன் நம்பரு நம்ம வீட்டோட ஃபோட்டோ அண்ட் வீடியோ, அதாவது ஹோம் சினிமா தேட்டரை ரெடி பண்ணக்கூடிய அந்த டெடிகேட் ரூம் மட்டும் எனக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பிவிட்டு உங்களோட அட்ரஸ் அனுப்பி இது மாதிரி என்னோடய பட்ஜெட் வேணுங்க, இந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா அதுக்கு மேலே திருப்தியாக நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நம்மளோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தி ரோடு வாய்க்கால் பழத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. பெரும்பாலும் ஃபோன் எடுக்க முடியாது, ஏகப்பட்ட சைட்டில் நான் அலைஞ்சிட்டே இருப்பேன். ஒன்றுட்டா இன்னொரு வேலை, இன்னொரு சைட்டுக்கு போவோம், இல்லைன்னா நார்மல் அசம்பிள் ஆம்பிளிஃபையர் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். பெரும்பாலும் என்னால் ஃபோன் எடுத்து பேச முடியறதில்ல. ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த 2 நம்பருக்கு. இல்லைன்னா நீங்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுறது மாதிரி தான் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் நாங்கள் கொடுத்துறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, ஃபுல் டோட்டலாக பார்த்துட்டிங்களா, இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் கேட்டிருந்தார் சார், எனக்கு இந்த மாதிரி ப்ரௌனில் வேணும்ப்பா அப்படின்னா நீங்களும் உங்கள் கலர் பிடிச்சது நீங்கள் கேளுங்க, சீலிங் இந்த கலர் வேணும்ப்பா, இந்த லைட்டு இப்படி வேணும்ப்பா அப்படின்னுங்க. அதே மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம். ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிப்மேட்டில் ரொம்ப ஃபோம் வச்சு தெர்மோக்கோல் வச்சு நல்லா இன்சுலேஷன் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 அதாவது சோபா பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் பெட்டு டைப்பில், அதாவது திவான் டைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சோபாவாக யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக பார்த்திங்கன்னா திவான் டைப்பில் பெட்டு மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஃப்ரண்டில் 2, ரியரில் பார்த்திங்கன்னா 5 நம்பர்ஸ் ரெக்லைனரு, அது ஒன்று கப்பல் சீட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரு கேட்டிருந்தால் அந்த அமைப்பு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என்ன கலரில் வேணும்னு சொல்லிவிட்டா நீங்கள் ஏசியும் மெயின் டோர் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். அது கூட ஈபியும் நம்ம எலக்ட்ரிஷியன் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நமக்கு பில்டிங்கில் இருந்தாங்கன்னா எனக்கு யூபிஸு அந்த லைனு ஒரு 2.5 ஒரு 2 kV எடுக்கிற அளவுக்கு லோடு நீங்கள் எனக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டே போதும், மற்றதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிக்கணும். இதில் நீங்கள் எந்த ஒர்க்கும் எது பெருசாக நீங்கள் பண்ண தேவை, ஃப்ளாஷிங் ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ளோரு பார்த்தீங்கன்னா உட்டன் டைலோ இல்லைன்னா சைனா டைலோ போட்டு கொடுத்தா போதும். பிரம்மாண்டமான ஒரு ஹோம் சினிமா தேட்டர் உங்கள் இடத்த எங்கே இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோ பாட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் அங்கேயே தங்கி நாங்கள் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்கு ரெடி பண்ணி கொடுத்து ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் ரெடி பண்ணி கொடுத்து நல்லா ஒரு ஆடியோ வீடியோ பண்ணி கொடுப்போம். இல்லைங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெடிமேடு மட்டும்தான் இது, அதாவது நீங்கள் இது மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா, உங்கள் ஹேண்ட்மேடில் தான் பண்ணுவீங்க, எனக்கு ரெடிமேடு வேணும் அப்படின்னாலும் ரெடிமேடு நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வேர்ல்டுலேயே என்ன ஒரு காஸ்ட்லியான ஸ்பீக்கர் கேட்டாலும் சரி, என்ன பிராண்டில் கேட்டாலும் சரி, அதுவும் ரெடி பண்ணி கொடுப்போம். நீங்கள் கேட்குற எங்கள் டேஸ்ட்டு கொடுத்தா அது ஒரு தனியாக கொடுப்போம், உங்களோட டேஸ்ட்டு கேட்டிருந்தாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்காக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க வேண்டாம், உங்கள் இடம் எப்படி ரெடி பண்ணலான்னு கேளுங்க, ஈஸியாக சிம்பிளாக நாங்கள் சொல்லி கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.